ஹே ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டெக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸில் இருக்கிற ஜென்ரல் செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இது என்னோடய டெஸ்க்டாப். இதில் வந்து நிறைய ஐகான்ஸ்லாம் சஃப்லாக இருக்குது. இதெல்லாம் ஒரே லைனில் எப்படி கொண்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட் பையை கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் டைப்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னா, வியூ இருக்கு இல்லையா, ரைட் கிளிக்லேயே வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெஸ்க்டாப் இருக்கும். ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லா டெஸ்க்டாப்பில் இருக்க ஐகான்ஸும் காணாமல் போயிடும். ஸோ இதிலே வந்து ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா இதில் வந்து டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் ஃபைல்ஸ் காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டெஸ்க்டாப்பில் வந்து எதுவுமே காட்டலை. ஸோ நான் திரும்ப அதிலே போயிட்டு ஷோ டெஸ்க்டாப் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னு வந்துடுச்சு எல்லா ஐகான்ஸும். இதில் ஐகான், ஃபோல்டர், ஃபைல் எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஃபைல் மேனேஜரில் போயிட்டு வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஐட்டம்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அது டிக்கில் இருந்து அன்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். போனேன்னா இதில் வந்து இடன் ஒன்று இருக்குது. அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்திங்கன்னா இதில் அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். அதுலேயே சப் ஃபோல்டரையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணணும், அது காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நான் டெஸ்க்டாப் வரேன். வந்துட்டு நான் வியூவை கிளிக் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு வந்து அதில் இடன் ஐட்டம்ஸ்னு இருக்கும். அதை டிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு திரும்பவும் வந்து அந்த ஃபோல்டர் காட்டும். பட் ஆனால் அந்த ஃபோல்டர் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டெஸ்க்டாப்லேயே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பின்னாடி இருக்கிறதும் அந்த ஃபோல்டர் மேலே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹைடாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபைல் மேனேஜரில் பார்த்தோம்னாலே ஃபோல்டருக்கும் இந்த இடன் ஃபோல்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் கொஞ்சம் பெருசு பண்ணியே காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஷேடோயிஷாக இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே அது வந்து ஹைடில் இருக்குன்றது தெரியும். ஸோ நான் இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வாட்ஸ்அப் வந்து அடிக்கடி ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வியூ ஆகும். ஸோ அது எப்படி இது பண்ணுறது பார்க்கலாம். இதோ இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வருது. ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து டெஸ்க்டாப்பில் வரும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து டாஸ்க் மேனேஜர் போகிறேன். நான் டாஸ்க் பார் செட்டிங் இருக்கும். அதுக்கு மேலே வந்து டாஸ்க் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுலேயே வந்து அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். அதுதான் மெனு பார். அதை வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். இதுலேயே வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் வந்து நான் இப்போ பார்த்தேன்னா தெரியும், இதில் வாட்ஸ்அப் இருக்குது. அது வந்து ஸ்டார்ட் அப்லேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து அது ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ட்ரிகர் ஆகுறது அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு தேவையில்லைன்னா நான் இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டேன்னா அது வந்து காமிக்காது உங்களுக்கு. ஸோ எப்படின்னா வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் அதை ஆன் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி வர மாதிரி இருக்கிறத நம்ம டிசேபிள் பண்ணுறோம். அவ்வளோதான் இதில் நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கமெண்டும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.